வாழ்க்கையில் நாம் எவ்வளவு வேகமாக ஓடுகிறோம் என்பது முக்கியமல்ல, அந்த ஓட்டத்தில் நாம் எதை சேமிக்கிறோம் என்பதே முக்கியம். பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே மௌரிய பேரரசை உருவாக்கிய ஆச்சாரிய சாணக்கியர், ஒரு மனிதன் பொருளாதார ரீதியாக வீழ்ச்சியடைவதற்கு அவனுடைய வருமானம் குறைவு என்பது காரணமல்ல, அவனுடைய அறியாமையே காரணம் என்று ஆணித்தரமாக கூறுகிறார். நீங்கள் இன்று கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் உங்கள் இரத்தத்திற்கு சமமானது. ஆனால் அந்த பணம் உங்களுக்கே தெரியாமல் உங்களை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய ரகசியம் ஒளிந்திருக்கிறது. அந்த ரகசியம் என்னவென்றால், பணத்தை ஈட்டுவதை விட ஈட்டிய பணத்தை எப்படி கையாள வேண்டும் என்ற விவேகம் நம்மிடம் இல்லாததே ஆகும். சாணக்கியர் தனது அர்த்த சாஸ்திரத்தில் செல்வத்தை பெருக்குவதை விட செல்வம் அழியாமல் தடுப்பதற்கே அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஒரு மனிதன் தான் சம்பாதிக்கும் பணத்தை விட ஒரு ரூபாய் அதிகமாக செலவு செய்தாலும் அவன் மெல்ல மெல்ல தன் அழிவை நோக்கி நகர்கிறான் என்று எச்சரிக்கிறார். இன்றைய நுகர்வோர் கலாச்சாரத்தில் நாம் அனைவரும் ஒரு மாய வலையில் சிக்கியிருக்கிறோம். அடுத்தவர் நம்மை பற்றி என்ன நினைப்பார் என்ற ஒரே ஒரு எண்ணத்திற்காகவே நம்மிடம் இல்லாத பணத்தை செலவு செய்து நமக்கு தேவையில்லாத பொருட்களை வாங்கி குவிக்கிறோம். இதைத்தான் சாணக்கியர் அனாவசிய பெருமை என்கிறார். ஒரு அரசன் போர்க்களத்தில் எப்படி தன் ஆயுதங்களை காக்க வேண்டுமோ அதே போல ஒரு சாமானியன் தன் வருமானத்தை காக்க வேண்டும். உங்கள் பணத்தை உங்களிடம் இது காவு வாங்கும் அந்த முதல் விஷயம் ஆடம்பரம். பழைய காலத்து பானையில் ஒரு சிறு ஓட்டை இருந்தால் கூட அதில் எவ்வளவு தண்ணீர் ஊற்றினாலும் நிற்காது. அதுபோலத்தான் உங்கள் வாழ்க்கையில் சேமிப்பு என்ற பழக்கம் இல்லை என்றால் நீங்கள் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் ஏழையாகி விடுவீர்கள். வருமானம் என்பது ஒரு நதி போன்றது, அது ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் சேமிப்பு என்பது அணை போன்றது, அதுதான் உங்களுக்கு ஆபத்தை காலங்களில் தாகம் தீர்க்கும். பணத்தை வீணாக்குவது என்பது வெறும் பொருளாதார இழப்பு மட்டுமல்ல, அது உங்கள் எதிர்கால நிம்மதியை நீங்களே எரிப்பதற்குச் சமம். சாணக்கியர் ஒரு தெளிவான விதியை கூறுகிறார். யார் ஒருவன் தகுதியற்றவர்களுக்காகவும் தேவையற்ற புகழுக்காகவும் பணத்தை செலவு செய்கிறானோ அவனை திருமகள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டாள். நீங்கள் ஒரு பொருளை வாங்கும்போது அதன் விலையை மட்டும் பார்க்காதீர்கள், அந்த விலையை கொடுப்பதற்கு நீங்கள் எவ்வளவு மணி நேரம் உழைத்தீர்கள் என்ற உங்கள் வாழ்நாளின் நேரத்தை கணக்கிட்டு பாருங்கள். அப்போதுதான் அந்த பொருளின் உண்மையான மதிப்பு உங்களுக்கு தெரியும். பணத்தை ஒரு அடிமையாக வைத்திருந்தால் அது உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் சேவை செய்யும். ஆனால் அதுவே உங்களுக்கு எஜமானாகிவிட்டால் உங்களை வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்படுத்தும். உங்கள் கையில் இருக்கும் பணம் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கும் என்று நினைக்காதீர்கள், அது உங்களுக்கு பொறுப்பை கொடுக்கிறது என்பதை உணருங்கள். பொருளாதார சுதந்திரம் என்பது அதிக பணம் வைத்திருப்பது அல்ல, மாறாக பணத்தின் மீதான தேவையற்ற ஆசையை குறைத்துக் கொள்வதுதான். சாணக்கியர் தனது சீடர்களுக்கு போதிக்கும் போது, பணம் என்பது ஒரு விஷம் போன்றது, அதை அளவோடு பயன்படுத்தினால் மருந்தாகும், அளவுக்கு மீறினால் அதுவே உங்களை கொல்லும் என்பார். பலரும் நினைப்பது என்னவென்றால், அதிக சம்பளம் கிடைத்தால் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் என்பதுதான். ஆனால் உண்மை என்னவென்றால், உங்கள் செலவு செய்யும் பழக்கம் மாறாதவரை எவ்வளவு பெரிய வருமானமும் உங்களை காப்பாற்றாது. ஒரு சிறிய ஓட்டை ஒரு பெரிய கப்பலையே மூழ்கடித்துவிடும் என்பது நிதி மேலாண்மைக்கும் பொருந்தும். உங்கள் அன்றாட செலவுகளில் நீங்கள் அலட்சியமாக இருக்கும் அந்த சிறு சிறு தொகைகள் தான் காலப்போக்கில் ஒரு மிகப்பெரிய சொத்தாக மாறியிருக்க வேண்டியவை. அந்த வாய்ப்பை நீங்கள் ஒவ்வொரு முறையும் தேவையற்ற செலவுகள் மூலம் இழக்கிறீர்கள். உண்மையான செல்வம் என்பது நீங்கள் செலவு செய்த பிறகு எஞ்சியிருப்பது அல்ல, மாறாக நீங்கள் சேமிக்க வேண்டும் என்று ஒதுக்கி வைத்த பிறகு மிஞ்சியிருப்பதை சேமிக்கும். சாணக்கியர் நீதியின்படி ஒருவன் தான் சம்பாதிக்கும் பணத்தை 4 பங்குகளாக பிரிக்க வேண்டும். ஒரு பங்கு தனது வாழ்வாதாரத்திற்கும், ஒரு பங்கு எதிர்கால சேமிப்பிற்கும், ஒரு பங்கு முதலீட்டிற்கும், மற்றொரு பங்கு அறப்பணிகளுக்கும் ஒதுக்கப்பட வேண்டும். இதில் எதை குறைத்தாலும் உங்கள் நிதி நிலைத்தன்மை பாதிப்புக்குள்ளாகும். குறிப்பா இன்றைய இளைஞர்கள் கடன் வாங்கி தங்களது ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதில் ஆர்வம் காட்டுகிறார்கள்.
ஆனால் சாணக்கியர் கடனை ஒரு நெருப்பிற்கு ஒப்பிடுகிறார். நெருப்பை அணைக்காமல் விட்டால் அது எப்படி முழு வீட்டையும் பொசுக்கி விடுமோ, அதுபோல கடன் வாங்கும் பழக்கம் உங்கள் பரம்பரையே வறுமையில் தள்ளும். கடனில் வாங்கும் ஒவ்வொரு பொருளும் உங்களை இன்னொருவருக்கு அடிமையாக்குகிறது என்பதை மறக்காதீர்கள். பணத்தை வீணாக்குவதில் மிக முக்கியமான பங்கு வகிப்பது நமது ஈகோ அல்லது அகந்தை. பக்கத்து வீட்டுக்காரர் புது கார் வாங்கிவிட்டார் என்பதற்காக நாமும் கடன் வாங்கி ஒரு காரை வாங்குவது என்பது புத்தியில்லாத செயல். சாணக்கியர் கூறுகிறார், அறிவாளி தனது தேவையை அறிந்து செயல்படுவான், மூடன் பிறரின் பார்வையில் தான் எப்படி தெரிய வேண்டும் என்பதற்காக வாழ்வான். நீங்கள் மற்றவர்களை கவர நினைக்கும் போது உங்கள் பணத்தை இழக்கத் தொடங்கிறீர்கள். உங்கள் வெற்றியானது உங்கள் வங்கிக் கணக்கில் இருக்கும் தொகையில் இல்லை, உங்கள் மன திருப்தியில் இருக்கிறது. மேலும் தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாவது உங்கள் செல்வத்தை மிக வேகமாக அழிக்கும். ஒரு சொட்டு விஷம் எப்படி பாத்திரத்தில் இருக்கும் முழு பாலையும் கெடுத்துவிடுமோ, அதுபோல ஒரு கெட்ட பழக்கம் உங்கள் வாழ்க்கையின் அனைத்து செல்வங்களையும் அழித்துவிடும். முதலீடு செய்வதை பற்றியும் சாணக்கியர் மிக நுணுக்கமாக கூறுகிறார். தெரியாத தொழிலில் பணத்தை போடுவது என்பது எரியும் நெருப்பில் நெய்யை ஊற்றுவது போன்றது. அதிக லாபம் கிடைக்கும் என்ற பேராசையில் பாதுகாப்பில்லாத இடங்களில் பணத்தை முதலீடு செய்பவர்கள் இறுதியில் முதலீட்டையும் இழந்து நிற்கதியாக நிற்கிறார்கள். பணம் பெருக வேண்டுமென்றால் அதற்கு பொறுமை அவசியம். ஒரே நாளில் மரமாகிவிட வேண்டும் என்று நினைக்கும் செடி சீக்கிரம் வாடிவிடும். அதுபோல பணமும் காலப்போக்கில் சிறுகச் சிறுகச் சேமித்து முதலீடு செய்யும் போதுதான் ஒரு பெரிய ஆலமரமாக வளரும். பணத்தின் மதிப்பை புரிந்து கொள்ள வேண்டுமானால் ஒருமுறை யாரிடமாவது கடன் கேட்டு பாருங்கள். அப்போதுதான் உங்கள் கையில் இருக்கும் பணத்தின் அருமை உங்களுக்கு புரியும். செல்வம் என்பது வரும்போது சத்தம் போடாமல் வரும், ஆனால் போகும்போது உங்கள் நிம்மதியையும் சேர்த்தே எடுத்துக்கொண்டு போகும். எனவே ஒரு ரூபாய் கூட வீணாக்குவதற்கு முன்பு சிந்தியுங்கள். அந்த ஒரு ரூபாய் உங்கள் முதுமை காலத்தின் ஊன்றுகோலாக இருக்கலாம், அல்லது உங்கள் குழந்தையின் கல்விக்கான விதையாக இருக்கலாம். சாணக்கியரின் இந்த நிதி ரகசியங்களை பின்பற்றுவது கடினமாக தோன்றலாம், ஆனால் இதை பின்பற்றினால் மட்டுமே நீங்கள் உண்மையான நிதி சுதந்திரத்தை அடைய முடியும். வாழ்க்கையில் எதை இழந்தாலும் சம்பாதித்து விடலாம், ஆனால் கால் தவறி கையாளப்பட்ட பணத்தையும் கடந்து போன நேரத்தையும் ஒருபோதும் மீட்டெடுக்க முடியாது. உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள், உங்கள் ஆசைகளை முறைப்படுத்துங்கள், உங்கள் சேமிப்பை பெருக்குங்கள். இதுவே ஒரு சாமானியனை சாதனையாளனாக மாற்றும் சாணக்கிய தந்திரம். பணத்தை நேசிக்காதீர்கள், பணத்தை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். மதிப்பு கொடுக்க தெரிந்தவனிடமே செல்வம் தங்கும். உங்கள் உழைப்பின் பலனை பிறர் ஏளனம் செய்ய இடம் கொடுக்காதீர்கள். சிக்கனமாக வாழ்வது கஞ்சத்தனம் அல்ல, அது உங்கள் எதிர்காலத்தின் மீதான அக்கறை. இந்த விவேகமே உங்களை பணக்காரனாக மாற்றும் அந்த ஒரு ரகசியம். வாழ்க்கையில் செல்வத்தை சேர்ப்பது என்பது ஒரு கலை என்றால், அதை தக்க வைத்துக் கொள்வது என்பது மிகப்பெரிய போர்க்கலை என்று ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். முதல் பகுதியில் பணத்தை வீணாக்குவதை தடுக்கும் ரகசியத்தை பார்த்தோம். இப்போது அந்த பணத்தை எப்படி ஒரு காந்தம் போல நம்மிடம் ஈர்த்து வைத்திருப்பது என்பதை காண்போம். சாணக்கியர் ஒரு மிக முக்கியமான உண்மையை சொல்கிறார். ஒரு மனிதன் தன் வறுமையை மறைக்க கற்றுக்கொள்ள வேண்டும், ஆனால் தன் செல்வத்தை விளம்பரப்படுத்தக் கூடாது. இன்று நாம் செய்யும் மிகப்பெரிய தவறு, ஒரு சிறு லாபம் வந்த உடனே அதை உலகிற்கு தம்பட்டம் அடிப்பதும் அதன் மூலம் புதிய செலவுகளை தேடிக்கொள்வதும் தான். செல்வம் என்பது ஒரு ரகசியமான சக்தியை போன்றது. அது அமைதியாக இருக்கும் இடத்தில் மட்டுமே நிலைத்து நிற்கும். உங்கள் பணப்பை எப்போதும் மற்றவர்களின் கண்களுக்கு தெரியாதவாறு இருக்க வேண்டும். எப்போது உங்களின் நிதி நிலைமை மற்றவர்களுக்கு தெரிகிறதோ, அப்போது உங்களைச் சுற்றி துதிப்பாடுபவர்களும் தேவையற்ற கடன் கேட்பவர்களும் சூழத் தொடங்குவார்கள். இது உங்கள் செல்வத்தை கரைப்பதற்கான முதல் படியாகும். பணத்தை ஒருபோதும் சும்மா வைத்திருக்க கூடாது என்று சாணக்கியர் எச்சரிக்கிறார். ஓடும் நீர் எப்படி தூய்மையாக இருக்குமோ, அதுபோல பணமும் புழக்கத்தில் இருக்க வேண்டியும். ஆனால் அந்த புழக்கம் என்பது செலவு செய்வதை குறிக்கவில்லை, அது முதலீடு செய்வதை குறிக்கிறது.
ஒரு விவசாயி எப்படி தானியத்தின் ஒரு பகுதியை உணவாக உண்டுவிட்டு மற்றொரு பகுதியை அடுத்த விளைச்சலுக்காக நிலத்தில் விதைத்துகிறானோ, அதேபோல உங்கள் வருமானத்தின் ஒரு பகுதியை மீண்டும் பணத்தை ஈட்டும் கருவியாக மாற்ற வேண்டும். பணத்தை சேமிப்பு பெட்டியில் பூட்டி வைப்பது அதை வளர விடாமல் தடுப்பதாகும். சாணக்கியரின் பார்வையில் ஒருவன் தர்மம் செய்வதிலும் முதலீடு செய்வதிலும் காட்டும் வேகம் அவனுடைய எதிர்கால பாதுகாப்பை உறுதி செய்கிறது. பணம் என்பது ஒரு நிழலை போன்றது. நீங்கள் அதை தேடி ஓடினால் அது விலகிப் போகும். ஆனால் நீங்கள் உங்கள் தகுதியையும் அறிவையும் வளர்த்துக் கொண்டால் அது உங்களை பின்தொடர்ந்து வரும். எனவே பணத்தின் பின்னால் ஓடுவதை நிறுத்திவிட்டு பணத்தை உங்களை தேடி வரவைக்கும் தந்திரங்களை அறிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக சாணக்கியர் காலத்தின் மதிப்பு பற்றி பேசுகிறார். ஒரு ரூபாய் இழந்தால் அதை மீண்டும் சம்பாதித்து விடலாம். ஆனால் இழந்த ஒரு நொடியை பல கோடி பொற்காசுகள் கொடுத்தாலும் வாங்க முடியாது. பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இயற்கை கொடுத்த ஒரே சமமான விஷயம் இந்த 24 மணி நேரம் மட்டும்தான். அந்த நேரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதை பொறுத்தே உங்கள் வங்கிக் கணக்கின் மதிப்பு உயர்கிறது. தேவையற்ற அரப்பைகள், சோம்பல் மற்றும் நாளை பார்த்துக் கொள்ளலாம் என்ற தள்ளிப்போடும் குணம் ஆகியவை உங்கள் செல்வத்தின் பரம் எதிரிகள். காலத்தை மதிக்காதவனை திருமகள் ஒருபோதும் ஏறித்து கூட பார்க்க மாட்டாள். நீங்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் போதும் உங்களுக்காக பணம் வேலை செய்ய வேண்டும். அதுதான் உண்மையான செல்வம். அதற்கு நீங்கள் உழைக்க வேண்டிய காலங்களில் கடுமையாக உழைத்தே தீர வேண்டும். இளமையில் நீங்கள் படும் கஷ்டம் முதுமையில் உங்களுக்கு ஒரு மென்மையான மெத்தை உருவாக்கித் தரும். நிதி மேலாண்மையில் சாணக்கியர் வலியுறுத்தும் மற்றொரு ரகசியம் நட்பு மற்றும் உறவுகளில் காட்டும் தெளிவு. பண விஷயத்தில் உறவுமுறை குறுக்கே வரும்போது பலரும் தடுமாறி விடுகிறார்கள். பணம் இருக்கும்போது உன்னை தேடி வரும் உறவுகள் உன் பணம் தீர்ந்தவுடன் உன் நிழலை கூட மிதிக்க மாட்டார்கள் என்கிறார் சாணக்கியர். எனவே உங்கள் பணத்தை மற்றவர்களுக்கு கடனாக கொடுக்கும்போது மிக எச்சரிக்கையாக இருங்கள். ஒருவருக்கு கடன் கொடுப்பது என்பது பல நேரங்களில் அந்த பணத்தையும் இழந்து அந்த மானிடரின் நட்பையும் இழப்பதற்கு சமம். உங்கள் தேவைக்கு மிஞ்சிய பணத்தை மட்டுமே மற்றவர்களுக்கு கொடுங்கள். அதுவும் அவர் அந்த பணத்தை திருப்பித் தரும் தகுதி உடையவரா என்று ஆராய்ந்த பிறகுதான் கொடுக்க வேண்டும். உணர்ச்சிவசப்பட்டு எடுக்கும் நிதி முடிவுகள் உங்கள் வாழ்க்கையையே இருளாக்கிவிடும். உங்கள் வருமானத்தை பற்றி உங்கள் மனைவியிடமோ அல்லது மிக நெருக்கமானவர்களிடம் தவிர மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். சாணக்கியர் வற்புறுத்தும் ஒரு மிக முக்கியமான விஷயம் கற்றல். அறிவே உண்மையான செல்வம். மற்ற எல்லா செல்வங்களும் திருடப்படலாம் அல்லது காலத்தால் அழியலாம். ஆனால் நீங்கள் பெற்ற அறிவும் அனுபவமும் யாராலும் பறிக்க முடியாதது. ஒருவன் தான் செய்யும் தொழிலை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் அதில் முதலீடு செய்வது தற்கொலைக்கு சமம். புதிய சந்தை வாய்ப்புகள் என்ன? உலகம் எதை நோக்கி நகர்கிறது? நமது செலவுகளை எப்படி குறைக்கலாம் போன்ற கேள்விகளை நாள்தோறும் கேட்டுக்கொள்ளுங்கள். அறிவை தேடி ஓடும் மனிதனை பணம் தானாகவே தேடி வரும். கல்வி கற்றவன் எங்கும் கௌரவிக்கப்படுகிறான். அவனிடம் செல்வம் தானாகவே வந்து சேர்கிறது என்பது சாணக்கியரின் வாக்கு. எனவே உங்கள் வருமானத்தில் ஒரு பகுதியை உங்கள் அறிவை வளர்த்துக் கொள்வதற்காக செலவிடுங்கள். இறுதியாக மனநிறைவு கண்டென்ட்மெண்ட் என்பது ஒரு மிகப்பெரிய ரகசியம். பேராசை என்பது ஒரு தீராத தாகம் போன்றது. அது உங்களை எவ்வளவு பெரிய உச்சத்துக்கும் கொண்டு செல்லும், அதே வேகத்தில் பாதாளத்திலும் தள்ளும். நியாயமான முறையில் சம்பாதிக்கும் பணம் மட்டுமே நிலைத்து நிற்கும். குறுக்கு வழியில் வரும் செல்வம் ஆரம்பத்தில் இனிப்பாக தெரிந்தாலும் இறுதியில் அது கசப்பான விளைவுகளையே தரும். சாணக்கிய நீதியின்படி தர்மத்திற்கு புறம்பாக சேர்க்கப்படும் செல்வம் 10 ஆண்டுகளுக்கு மேல் நிலைக்காது. 11ஆம் ஆண்டில் அது வட்டியும் முதலுமாக அழிந்துவிடும். நேர்மையான உழைப்பும் முறையான சேமிப்பும் தெளிவான முதலீடும் கொண்ட ஒருவனை தோல்வி ஒருபோதும் நெருங்காது. உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு ரூபாயையும் ஒரு படை வீரனாக கருதுங்கள். அந்த படை வீரன் உங்களுக்காக போரிட்டு மேலும் பல வெற்றிகளை கொண்டு வர வேண்டுமே தவிர வீணாக களத்தில் மடியக்கூடாது. இந்த சாணக்கிய சூத்திரங்களை உங்கள் மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். பணத்தை ஆளத் தெரிந்தவன் வாழ்க்கையை ஆள்கிறான். செல்வத்தை வீணாக்காமல் பாதுகாப்பதும் விவேகத்துடன் வளர்ப்பதுமே
ஒரு மனிதனை சாமானிய நிலையிலிருந்து சக்கரவர்த்தி நிலைக்கு உயர்த்தும் ரகசியமாகும். உங்கள் கையில் இருக்கும் பணத்தை மதிக்கத் தொடங்குங்கள். அது உங்களை உலகமே மதிக்கும் நிலைக்கு உயர்த்தும்.